விகடன் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் முடிவுகள் தொடங்கி தொடர்ச்சியா அதிமுகவுக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. உட்கட்சி மோதல்கள் நடந்துட்டு இருக்கு. அது என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாவே பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில நம்ம பார்த்தோம்னா தற்போது இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்த சி வி சண்முகம் கண்டிப்பா பொதுக்குழுவை கூட்டியே ஆகணும், தேர்தல் தோல்வி குறித்து விவாதம் நடத்தணும் அப்படிங்கிற தங்களோட கோரிக்கையை மீண்டுமே முன் வச்சிருக்காரு. மறுபுறம் பார்த்தோம்னா அதிமுக தலைமை கழகத்திலிருந்து இன்று ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு. அந்த அறிக்கையில இன்று நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல மாவட்ட செயலாளர்களும் தலைமை கழக செயலாளர்களும் எடப்பாடி பழனிசாமி, அதாவது கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு நாங்க முழு ஆதரவு, முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னதாக அந்த அறிக்கையுமே வெளியாயிருக்கு. ஒருபுறம் கண்டிப்பா பொதுக்குழுவை கூட்டியே ஆகணும் அப்படின்னு சி வி சண்முகம் ஏன் போர்க்கொடி உயர்த்துறாரு, மறுபுறம் கண்டிப்பா பொதுக்குழுவை கூட்ட முடியாது, தற்போதைக்கு கூட்ட முடியாது அப்படின்னு ஏன் எடப்பாடி பழனிசாமி விடாப்பிடியா நிக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர் இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், தாவேகா ஆதரவை முன்னிறுத்தி அதிமுகவுக்குள்ள ஒரு இருவேறு பிளவுகள் அப்படிங்கிறது உருவானது. தாவேகா அமைச்சரவையில கூட அதிமுக எம்எல்ஏக்கள், சி வி சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் இடம்பெற போறாங்க அப்படிங்கிற விஷயங்களையுமே நம்ம பார்த்தோம். ஆனா சபாநாயகர் கிட்ட இரண்டு தரப்புமே தங்களோட கொறடா சொன்ன உத்தரவை மீறி வாக்களிச்சிருக்காங்க. அதனால அவங்களோட எம்எல்ஏ பதவியை ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மனுக்கள் கொடுத்திருக்காங்க. அதனால சி வி சண்முகம் தரப்புக்கு அந்த கொடுப்பதாக சொல்லப்பட்ட அமைச்சரவை தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு காரணம் நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே அதிமுகல இருந்து ஊழல் புகார்கள், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் அடங்கி இருக்கிற ஆட்களுக்கே நம்ம திரும்பவும் அமைச்சரவையில பங்கு கொடுத்தோம்னா நம்ம ஆட்சி மீதுமே அது ஒரு மிகப்பெரிய கேள்வியை உண்டாக்கும் அப்படிங்கிறதாலையும் தற்போதைக்கு அந்த விஷயங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் சி வி சண்முகம் தரப்பு தங்களுக்கு அமைச்சரவை வேணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல ஒரு பக்கம் பயணிச்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதிமுகவோட அந்த தலைமை பொறுப்பை கைப்பற்றுவதற்கான முனைப்புலையுமே ஆரம்பத்துல இருந்து இருந்துட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு வரோம். ஒருபுறம் அமைச்சரவை அப்படிங்கிற விஷயங்களுக்கு தற்போது வாய்ப்பு இல்லாததால அந்த தலைமையை கைப்பற்ற அந்த விஷயங்கள்ல அவங்க ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் தான் நமக்கு வருது. நம்ம இதற்கு முந்தைய வீடியோக்குள்ள கூட பார்த்தோம், கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் 1000 பேர்கிட்ட சி வி சண்முகம் தரப்பு கடிதம் வாங்கி ரெடியா வச்சிருக்காங்க, பொதுக்குழுவை கூட்டுவதற்காக அந்த கடிதத்தை ரெடியா வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்களையுமே நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியா பார்த்தோம்னா இன்று, அதாவது மே 19ஆம் தேதி அதிமுகவோட மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக செயலாளர்கள் கூட்டம் நடக்க போறதா தகவல்கள் வெளியானது. முதல்ல இந்த கூட்டம் எடப்பாடி பழனிசாமி, அதாவது கிரீன்வே சாலையில இருக்க எடப்பாடி பழனிசாமி வீட்டுல தான் நடக்க போகுது அப்படிங்கிற தகவல்கள் தான் வெளியானது. ஆனா பார்த்தீங்கன்னா காலையில இந்த கூட்டம் அதிமுகவோட தலைமை கழகமான எம்ஜிஆர் மாளிகையில நடந்தது. அதற்கு சொல்லப்படுற காரணம் என்னன்னா, ஒருவேளை தலைமை கழகத்துல நடத்தினா சி வி சண்முகம் தரப்பு ஆட்களால ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதாலேயே கடைசி நேரத்துல அந்த முடிவு எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களுமே வருது. இன்னைக்கு எம்ஜிஆர் மாளிகையில நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்ன பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிலர் பதவிக்காக கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வெளியில போறாங்க, தேர்தல்ல வெற்றி தோல்வி எல்லாமே சகஜம், இந்த நேரத்துலதான் நம்ம எல்லோருமே ஒற்றுமையா செயல்படணும் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காரு. அதோட புதிதா எடப்பாடி பழனிசாமி நியமிச்சிருக்கிற அந்த மாவட்ட செயலாளர்கள் சிறப்பா செயல்படணும் அப்படிங்கிற அறிவுரையுமே எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருக்காரு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, கட்சியை வளர்க்கறதுக்காக கட்சியில என்னென்ன குறை இருக்கு அப்படிங்கிறத களை எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு மாவட்டமா நான் பயணிக்க போறேன் அப்படிங்கிற கருத்துக்களையுமே எடப்பாடி பழனிசாமி முன் வச்சிருந்தாரு. அது மட்டுமல்ல, நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா பல்வேறு மாவட்டங்கள்ல அவங்க கடிதம் மாவட்டத்துல
பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து கையெழுத்திட்டு அந்த படிவங்கள்லாம் வச்சிருக்காங்க. அதை வந்து இந்த கூட்டம் நடக்க போது கொடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த வகையில அந்த தீர்மானங்கள், அந்த கடிதங்களையுமே இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வசம் வந்து ஒப்படைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம். இதுல இந்த கூட்டத்துல வந்து ஒட்டுமொத்தமா நம்ம பார்த்தோம்னா ஒரு 65 பேர் மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் கலந்துட்டு இருந்திருக்காங்க. மாவட்ட செயலாளர்களா பார்த்தோம்னா ஒரு 45 பேர் இந்த அளவுக்கு கலந்திருக்காங்க. அதுல ஏற்கனவே இதை எடப்பாடி பழனிசாமி புதிதா சிலரை வந்து நியமனம் பண்ணியிருக்காரு. ஆனா பழைய ஆட்கள், ஏற்கனவே இருந்த ஆட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 25ல இருந்து 28 பேர் தான் கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமா அதிமுகவோட மாவட்ட செயலாளர்களா 82 பேர் இருக்கிற சூழ்நிலையில ஒரு 28 பேர் தான் இன்னைக்கு வந்து அதிமுக தலைமை கழகத்துல நடந்த அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல்களுமே வந்து வருது. இந்த கூட்டம் முடிந்ததும் ஒரு அறிக்கை ஒண்ணுமே அதிமுக அந்த தலைமை கழகம் சார்ந்து வெளியாகுது. அதுல வந்து அதிமுக மட்டும் 47 தொகுதிகள், கூட்டணியோட சேர்த்து 53 தொகுதிகள் வெற்றி பெற வைத்த முழு முதற் காரணமான எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி வாழ்த்து தெரிவிச்சாங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்கிறாரோ அதற்கு மாவட்ட செயலாளர்களும் தலைமை கழக செயலாளர்களும் முழு ஒத்துழைப்பு, முழு ஆதரவை கொடுக்கறதுக்கு வந்து நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியாகவும் அந்த அறிக்கை அப்படிங்கிறது வந்து வெளியாகுது. இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சி.வி. சண்முகம் உடனடியா இந்த கூட்டம் முடிஞ்ச உடனடியா சி.வி. சண்முகம் வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு. அவர் என்னென்ன விஷயங்கள் பேசினாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்க வந்து ஒருபுறம் நீங்க வந்து அதற்கு முந்தைய நாளே எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாரு மே 18ஆம் தேதி. அதுல கட்சி பிரச்சனையை நம்ம எல்லோருமே பேசி தேர்த்துக்குவோம். பொய்க்கால் குதிரையான தாவேக்காவை நம்பி யாருமே போக வேண்டாம். நம்ம பிரச்சனையை நம்மளே சரி செஞ்சுக்கலாம். ஏற்கனவே இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கு எம்ஜிஆர் காலத்துல, ஜெயலலிதா காலத்துல. அப்போதெல்லாம் இப்படிதான் பேசி முடிவெடுக்கப்பட்டிருக்கு. வாங்க எல்லாருமே பேசிக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாரு மே 18ஆம் தேதி. அந்த அறிக்கையை குறிப்பிட்ட சி.வி. சண்முகம், ஒரு பக்கம் நீங்க வந்து எல்லாரும் வாங்க பேசிக்கலான்னு அறிக்கை வந்து வெளியிடுறீங்க, இன்னொரு பக்கம் யார் யாரெல்லாம் எங்க பக்கம் பேசுறாங்களோ இல்ல யார் யாரெல்லாம் இந்த பொதுக்குழுவை கூட்டணும்னு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் நீங்க தேடி பிடிச்சு கட்சியை விட்டு நீக்கிக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து சரி கிடையாது. நீங்க வந்து பொதுக்குழுவை கண்டிப்பா கூட்டியே ஆகணும். தோல்விக்கான காரணங்களை வந்து கண்டிப்பா ஆராய்ஞ்சே ஆகணும் அப்படின்னு சி.வி. சண்முகம் ரொம்பவே திட்டவட்டமா தன்னோட கருத்தையுமே முன்வைக்கிறாரு. அதையும் தாண்டி சி.வி. சண்முகம் முன்வைக்கிற ஒரு முக்கியமான கருத்து அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, கட்சியில ஒரு பிளவு அப்படிங்கிறது உருவாயிட்டா அதற்கு பிறகு நீங்க எந்த நிர்வாகிகளை நீக்கினாலும் அது செல்லவே செல்லாது. நம்ம கட்சியில 5ஆம் தேதியே ஒரு பிளவு வந்து உருவாயிடுச்சு. தாவேக்காவா ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா அப்படின்னு சட்டமன்றத்துல போய் சபாநாயகரை பார்த்து 2 பிரிவா 11ஆம் தேதி நம்ம வந்து மனு கொடுக்கிறோம். வேலுமணி சட்டமன்ற குழு தலைவரா தேர்ந்தெடுக்கிறது, இபிஎஸ் தேர்ந்தெடுக்கிறது. உங்க தரப்பு நீங்க அப்படி கொடுத்தீங்க, எங்க தரப்பு வேலுமணியை வந்து நாங்க தேர்ந்தெடுக்க கொடுத்தோம். அப்படி கட்சியில ஒரு பிளவு உண்டாயிட்டாலே கட்சியில வந்து யாரையுமே நீக்க முடியாது, அது செல்லாது. அதனால நீங்க இதுவரைக்கும் நீக்கிய ஒரு 28 பேர் 30 பேருக்கு மேல நீக்கி இருக்கீங்க, இது எதுவுமே வந்து செல்லாது. நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க. நீங்க பொதுக்குழுவை கண்டிப்பா கூட்டியே ஆகணும். எங்க கிட்ட இந்த மாதிரி ஏற்கனவே பொதுக்குழு உறுப்பினர்களோட கடிதம்லாம் இருக்கு. நீங்க வந்து பொதுக்குழுவை கூட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சி.வி. சண்முகம் மிக காட்டமாக தன்னோட விமர்சனங்களையுமே முன் வச்சாரு. அவருக்கு பதில் சொல்லும் விதமாகத்தான் ரொம்ப தாமதமா அந்த அறிக்கை கூட வந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை வந்து நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு. ஆனா அதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதிமுகவோட மாவட்ட செயலாளர்கள் மொத்தமா 82 பேர் இருக்காங்க. சி.வி. சண்முகம் சொல்ற மாதிரி அவர் நீக்கியது செல்லாது அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற மாவட்ட செயலாளர்களா ஒரு 28 பேர் தான் இருக்காங்க. அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி நியமிச்ச மாவட்ட செயலாளர்கள் பார்த்தோம்னா கூட பாதிக்கு பாதி தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த ஏற்பாடு செய்திருந்த அந்த கூட்டத்துல வந்து கலந்துட்டு இருக்காங்க. அப்படின்ற போது சரிபாதி ஆதரவு சி.வி. சண்முகம் பக்கமும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைய சம்பவங்கள்ல நமக்கு வந்து தெரிய வர விஷயமா இருக்கு. இந்த நிலையில ஒரு புறம் சி.வி. சண்முகம் பொதுக்குழுவை கூட்டணும்னு விடாப்பிடியா நிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தற்போதைக்கு அது தேவையில்லை, இந்த மாதிரி பிரச்சனை பண்ற எல்லோரையும் நீக்கிட்டு பின்னாடி பார்த்துக்கலாம் பொதுக்குழுவா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே தீர்மானமா இருக்காரு. இன்னும் சொல்ல போனா இந்த நேரத்துல பொதுக்குழுவை கூட்டிடவே கூடாது அப்படின்னு ரொம்பவே எடப்பாடி பழனிசாமி உறுதியாகவும் இருக்காரு. அதற்கு காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்ட தயங்குவது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கொஞ்சம் நம்ம அப்படியே 2022 அந்த பிளாஷ்பேக்கு தான் போக வேண்டியதா இருக்கு.
அப்ப அதிமுகல ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ஒருங்கிணைப்பாளரா ஓபிஎஸ், இணை ஒருங்கிணைப்பாளரா எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க. அப்போதும் பொதுக்குழு வந்து கூட்டப்படுது. அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக முன்பே அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் கிட்ட, அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளரா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன்பே எல்லோருக்கிட்டையுமே கையெழுத்து வாங்கி வைக்கப்படுது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஓபிஎஸ் போய் ஸ்டே வாங்குறாரு. அதற்கு பிறகு தொடர்ச்சியா பொதுக்குழு நடந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா ஒரு மனதா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. பன்னீர்செல்வத்துக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன விஷயங்களை கடந்த காலத்துல செய்தாரோ அதே போல தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சி.வி. சண்முகம் தரப்பு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லோருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கி தயாரா வச்சிருக்காங்க. ஒருவேளை பொதுக்குழு கூட்டப்பட்டால் சி.வி. சண்முகம் சொல்வது போல தோல்விக்கான காரணங்கள் குறித்து பேசுறதோ இல்ல அது குறித்து விவாதிக்கிறதோ அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி தலைமையே மாத்தணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கைகளுமே அங்க வந்து முன்மொழியப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி தலைமையே மாற்ற வேண்டிய அந்த சூழல்கள் உருவானா எஸ்பி வேலுமணி இல்லைன்னா வேற யாராவது ஒருவரை வந்து பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிற தீர்மானங்களை நிறைவேற்ற கூட சி.வி. சண்முகம் தரப்பு தயாரா இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களுமே வருது. இது போன்ற விஷயங்களாலதான் எடப்பாடி பழனிசாமி தற்போது பொதுக்குழுவை கூட்டுவதற்கு தாமதப்படுத்துறாரு. இல்ல பொதுக்குழுவை கூட்ட அவர் விரும்பவே இல்லை, கராரா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. தனக்கு ஆதரவான நிர்வாகிகள் எல்லோரையும் நியமிச்சு அதற்கு பிறகு வேண்டுமானால் பொதுக்குழுவை கூட்டி தன்னை மீண்டுமே பொதுச் செயலாளரா தக்க வச்சுக்கிற ஒரு முடிவுகள்ல வேணா எடப்பாடி பழனிசாமி வந்து ஈடுபடுவாரே தவிர தற்போது சி.வி. சண்முகம் முன்வைக்கிற இந்த கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாரு அப்படிங்கிற தகவல்கள் தான் வருது. காரணம், ஓபிஎஸ்க்கு 2022 நடந்தது, 2026 தமக்கு நடக்குமோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கையா இருக்காரு அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்றாங்க. ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே எச்சரிக்கையா இருக்காரு, மறுபுறம் சி.வி. சண்முகம் பொதுக்குழுவை கூட்டியே ஆகணும், விலகி போன எல்லாரையும் ஒன்று சேர்த்தே ஆகணும், கண்டிப்பா நாங்க விட மாட்டோம் அப்படின்னு ரொம்பவே விடாப்பிடியா நின்றுட்டு இருக்காரு. பார்க்கலாம் அதிமுகல அடுத்தடுத்து இந்த சகோதர யுத்தம் எந்த வகையில போய் முடியுது, அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.